வாழ்க்கையில அற்புதம் நடக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்போது அற்புதம் நடக்கும் எங்களுடைய வாழ்க்கையில? இந்த அற்புதம் ஒன்று நடக்கும் பொழுது அதனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவர் செய்த முதலாவது அற்புதத்துல இருந்து ஒரு 7 காரியங்களை வேகமாக நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதலாவது, ஒரு அற்புதம் ஒன்று நடப்பதற்கு அதுல அவருடைய நோக்கம் என்ன? ஒரு அற்புதம் ஒன்று ஏன் நடக்கிறது, அற்புதத்துக்கு பின்னால என்ன இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த முதலாவது அற்புதத்தின் அடிப்படையில தான் நாங்க இதை தியானிக்க போகிறோம், சிந்திக்க போகிறோம். ஒரு அற்புதம் ஒரு வாழ்க்கையில நடக்கிற பொழுது, இல்லாவிட்டால் ஒரு சபையில் நடக்கிற பொழுது, இல்லைண்டா இந்த அற்புத கூட்டங்கள், அடையாளங்கள், இல்லைண்டா சில ஊழியர்களை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவார், கிரியைகள் நடக்கிற பொழுது எப்பவுமே நம்ம ஒரு காரியத்தை கவனிக்கணும். எங்கட வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் பொழுதும் நாம இந்த காரியத்தை கவனிக்கணும். இது இருக்குதான்னு பார்க்கணும். இது இல்லாததெல்லாம் பெரும்பாலும் கள்ள அற்புதங்களாயும் கள்ள அடையாளங்களாயும் இருக்குவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால முதலாவது, ஒரு அற்புதத்தினுடைய நோக்கம், இயேசு முதலாவது செய்த இந்த அற்புதத்தில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த அற்புதம் ஒன்று நடக்கும் பொழுது அதனுடைய நோக்கம் என்ன? அதற்கு ஆதாரமாக 11வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் சொல்லுகிறார், இவ்விதமா இயேசு முதலாவது அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊர்ல செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தனர். அப்ப எப்பொழுதும் இந்த இடத்துலயும் ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது நம்ம ஒன்று தெரிஞ்சு கொள்ளணும், ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுதான்னு பார்க்கணும். எங்கெல்லாம் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படாம வேறொரு மகிமை வெளிப்படுது, உதாரணத்துக்கு ஒரு அற்புதத்தை ஒரு ஊழியக்காரன் நல்லா செய்கிறார் என்னும் பொழுது பெரும்பாலும் அங்க ஆண்டவருடைய மகிமை வெளிப்படாம அந்த அற்புதத்தை நடத்துகிறவருடைய மகிமை வெளிப்படும், அவரை பெருசா தெரியும். அந்த இடங்கள்ல எல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அதுகள் பெரும்பாலும் அது தேவனுடையதா இருக்காம இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒருவேளை தேவன் செய்தாலும் காலப்போக்கில் அது மாறிடும். ஆகவே எங்கெல்லாம் அற்புதம் நடக்குதோ, எங்களோட வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதா அங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வேதத்துல சொல்லப்படுகிறது, அவருடைய ஆலயத்துல அவருடைய மகிமை என்ன செய்தான், மூடிற்று அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப ஒவ்வொரு அற்புதத்து நடக்கும் பொழுதும் அவருடைய மகிமை வெளிப்படும். ஆண்டவருடைய இந்த உலகத்துல பல 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 சாத்தானும் என்ன செய்யறான், அற்புதங்கள் நடக்கிறது. ஆகவே அற்புதம் நடக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய மகிமை வெளிப்படுதான்னு பார்க்கணும், ஒன்று. அடுத்தது, ஒரு இடத்துல அற்புதம் நடக்கிற பொழுது அங்க சீசர்கள் எல்லாரும் அவரிடத்துல என்ன மாறினார்களா? ஒரு அற்புதத்தை நடக்கிற இடங்கள்ல அந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள், இல்லைன்னா நாங்கள், இல்லைன்னா எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்குது, ஆண்டவர் மேல விசுவாசம் பெருகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அற்புதம் நடக்கிறது, விசுவாசம் பெருக மாட்டேன், இடர்கள் வருதுண்டா அதுல என்னமோ பிரச்சனைன்ற அர்த்தம், டேஞ்சர்ன்ற அர்த்தம். இப்படித்தான் நம்ம எங்களுக்கு ஆண்டவர் வரங்கள் தராவிட்டாலும் வேத வசனத்தை வைத்து நம்ம எல்லா காரியங்களையும் பகுத்தறியலாம். வேத வசனத்தை வச்சு, ஏன்னா வரம் ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கல, அதே பைபிள் எழுதி இருக்குது, யாருக்கு சித்தமோ அவங்களுக்கு தான் கொடுக்குறாருன்னு. ஆனா வேத வசனத்தை வச்சு நம்ம சகல காரியத்தையும் கண்டுபிடிக்கலாம், அறிந்து கொள்ளலாம். அப்ப நம்ம 2 அற்புதங்கள் நடக்கும் பொழுது எங்கட வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஒரு சபையில, இல்லைன்னா வேறொரு இடத்துல அங்க தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா அப்படின்னு பார்க்கணும். இந்த நாட்கள்ல அநேக சபைகள்ல அற்புத அடையாளங்கள், அற்புத காரியங்கள், இல்லைன்னா தீர்க்க தரிசனங்கள், இவைகள் எல்லாம் நடக்கிறது. அவங்க தேவனுடைய நாமம் மகிமைப்படுதான்னு கேட்டா என்னது, அநேக இடங்கள்ல தேவநாமம் மகிமைப்படாதபடிக்கு நடக்கிறது. அப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஜனங்கள் தேவனை விசுவாசிக்கிறார்களா அந்த அற்புதத்தின் நிமித்தம்ன்றதை நம்ம பார்க்கணும். அப்ப இன்றைய நாள்ல நம்ம இதுல இருந்து பார்த்த முதலாவது காரியம், அற்புதத்தினுடைய நோக்கம் என்ன? அங்க தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், தேவனுடைய மகிமை வெளிப்படணும். அடுத்தது, விசுவாசம் பெருகணும் அந்த அற்புதம் நடக்கிற இடத்துல. சரி, அடுத்த காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுல 2வது வசனத்தை வாசிங்க. இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் என்று சொன்னா நம்ம இயேசுவை என்ன செய்யணும், அழைக்கணும். இப்ப எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் என்று சொன்னா நாங்க ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும், இல்ல இந்த பூமியில எங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னா நம்ம பல பிசி, இல்லைண்டா பல என்னன்னு சொல்றது திரஸ், அதன் நிமித்தம், குழப்பங்கள் நிமித்தம் நம்ம சில நேரங்கள்ல ஆண்டவரை அங்க அழைக்க மாட்டோம். அன்றைக்கு இயேசு மாமிசத்துல இருந்தாலும் அவங்க அழைச்சாங்க, கூப்பிட்டாங்க. இது என்னத்தை குறிக்குதுன்னு கேட்டா, ஒரு ஒரு
நல்ல ஒரு ஆவில நிறைந்த ஒரு ஜெபம் தேவை ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு. முதல்ல ஆண்டவருக்கு அந்த இடத்தை கொடுக்கணும், அதான் குறிக்கிறது. இது இல்லாம நம்ம தலகலான என்ன காரியம் செய்தாலும் அநேக காரியம் சரி வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆமேன். ஒரு தடையை உடைச்சு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொன்னா அந்த இடத்துல கர்த்தரை அழைக்கிறோமா, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறோமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதுல அதனாலதான் இயேசுவும் சீசர்களும் அந்த கல்யாணத்துக்கு என்ன செய்திருந்தாங்க, அழைக்கப்பட்டபடியினாலதான் அந்த கல்யாணத்துல ஆண்டவர் முதல் அற்புதத்தை செய்திருந்தார். இது இவங்க அழைச்சிருக்காட்டிக்கு இவங்க அங்க போயிருப்பாங்களோ இல்லைன்றது தெரியாது எனக்கு. அப்ப அழைத்திருந்ததுனால ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை செய்தார். அப்ப எங்களோட வாழ்க்கையில அற்புதம் நடப்பதற்கு இயேசு கிறிஸ்துவை அழைக்க வேண்டும் என்பதனுடைய பொருள் ஒரு நல்ல ஜெபம், நல்ல துதி, அவருடைய ஒரு பிரசன்னம், அவருடைய ஆளுகை எங்களை சுற்றி இருக்கணும். இல்லைன்னா நாங்க ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை சுற்றி இருக்க வேண்டும். இருக்கிற பொழுது கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆமென். அப்ப முதலாவது நாங்க அவரை அழைக்க வேண்டும். அடுத்த காரியம், எப்போது அற்புதம் நடக்கும் எங்களுடைய வாழ்க்கையில, அதற்கு ஆதாரமாக 3வது வசனத்தை வாசிப்போம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். நல்லா கவனிங்க. எங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் எப்ப நடக்கும்? எப்போது அற்புதம் நடக்கும்டா, ஒரு குறைவு இருக்கும் பொழுதுதான் நம்ம ஒரு அற்புதத்துக்கு என்ன செய்வோம், வாஞ்சிப்போம், தேடுவோம். சில நேரங்களில் ஆண்டவர் அற்புதம் செய்தாலும் எங்களுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு நமக்கு நல்ல பணம் இருக்கு, காசு இருக்குன்னு வைங்க. இப்பொழுது மாதம் மாதம் எங்களுக்கு ஒரு வருமானம் வந்து கொண்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு இது என்ன தெரியாது, நமக்கு எதுவுமே விளங்காது, தெரியாது. இதுவே நம்மள்கிட்ட காசே இல்லை, சிலவுக்கு காசு இல்லை, ஏதோ ஒன்று இல்லாம இருக்கும் பொழுது நமக்கு ஒரு அந்த பணத்தை சந்திக்கப்படும் பொழுதுதான் ஆஹா அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதனால கர்த்தர் எங்களுடைய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அன்னதினம் ஏதோ ஒரு அற்புதத்தை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். அநேக நேரத்துல எங்களுக்கு அது தெரியாம இருக்கிறது. எப்ப தெரிய வரும் என்று கேட்டா, ஒரு நம்ம இக்கட்டுக்குள்ள மாறும் பொழுது, எங்களோட முயற்சியெல்லாம் கைவிட்டு எனக்கு இதுக்கு மேல நம்மளால முடியாது என்னும் பொழுது நம்ம கர்த்தரை பார்ப்போம். அந்த டைம்ல செய்வார் தானே, அப்பதான் நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் என்ன செய்தார், அற்புதம் செய்துட்டாருன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறார், அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப கவனிங்க, இந்த இடத்துல இதை பார்க்கிற உங்களோட வாழ்க்கையில ஒரு குறைவு இருந்தால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில அற்புதம் செய்வார். நீங்க ஆண்டவரை என்ன செய்யணும், அழைக்கணும். ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளணும். ஆகவே எங்களோட வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு குறைவுகள், ஒவ்வொரு தாமதங்கள், இல்லைன்னா ஒவ்வொரு தேவைகளுக்கு பின்னால கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். ஆகவே எங்களோட வாழ்க்கையில குறைவுகள் இருந்தால் நம்ம அதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. இல்லைன்னா சில காரியங்கள் கிடைக்கவில்லை என்றால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார் என்ற ஒரு விசுவாசத்துல நம்ம இருக்க வேண்டும். அப்ப எப்பொழுது அற்புதம் செய்வார், அந்த கானா ஊர்ல அவங்களுக்கு ஒரு திராட்சரசம் இருந்துச்சு, இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த அற்புதத்தை என்ன செய்யல, அவர் செய்யல. திராட்சரசம் முடிஞ்ச பிற்பாடுதான் அவர் அந்த அற்புதத்தை செய்கிறார். ஆகவே எங்களோட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு குறைவு இருக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் ஒரு நாள்ல ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். அடுத்த காரியத்தை நம்ம பார்ப்போம். 4வது வசனத்தை வாசிப்போம் அதற்கு ஆதாரமாக. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அப்ப கவனிங்க, அடுத்தது ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு என்னதான் எங்களுக்கு எவ்வளவு அவசரம் இருந்தாலும் தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு, அவருக்கு ஒரு ஏற்ற வேலை இருக்கிறது. ஆமென். அவருடைய சித்தத்தின்படிதான் அந்த அற்புதத்தை அவர் என்ன செய்வார், ஏற்ற நேரம், ஏற்ற டைம்ல தான் அவர் அந்த அற்புதத்தை செய்வார். என்னதான் அங்க திராட்சரசம் அவங்களுக்கு குறைவுபட்டு இருந்தாலும் இயேசுடைய தாயாகிய மரியாள் இயேசுவை பார்த்து சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களை குறித்து நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறார். தாயின் கருவில் எங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியும் ஏற்ற வேளையில நம்ம சரியா எல்லாவற்றை செய்தாலும் சில நேரங்களில் சில காரியங்கள் தாமதிப்பதற்கு காரணம் கர்த்தர் ஒரு சித்தத்தை, ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அதற்காக நம்ம என்ன செய்யணும், நம்ம காத்து இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். ஒருவேளை இன்னும் நம்ம தேவ சமூகத்தில் இருந்து அதற்காக பிரயாசப்படணும், இன்னும் அதற்காக நேரத்தை கர்த்தருடைய சமூகத்துல செலவழிக்கணும். ஒருவேளை இந்த அற்புதத்தை இப்ப செய்தா அது ஒருவேளை நம்ம அதை இழந்துடுவோம், இல்லாவிட்டா அது ஒரு பாரதூரமாக அமைந்துவிடும் என்பதற்காக தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நம்ம அவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுக்க வேண்டும். அடுத்த காரியத்தை பார்ப்போம். 5வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றார். அப்ப கவனிங்க, அடுத்தது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பதற்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன செய்யணும்,
செய்யணும். அப்ப அப்ப கர்த்தர் சொல்லுகிறபடி செய்யணும் என்று சொன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா ஒரு வேதத்தின்படி நம்ம என்ன செய்யணும், நடந்து கொள்ளணும். வேத வசனத்தின்படி நம்ம நடந்து கொள்ளணும். ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். பரிசுத்த வேதத்துல இருக்கிறபடி நம்ம கேட்டு அவைகளை செய்யணும். மனிதர்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருந்து பரிசுத்த வேதத்துல என்ன எழுதியிருக்கோ இல்லைன்னா ஜெபித்து ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும் பொழுதுதான் அநேக நேரத்துல அந்த அற்புதங்கள் அந்த அடையாளங்கள் எல்லாம் என்ன செய்யும், நடக்கும். அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எத்தனை வசனம் பார்த்து நீங்கள்? ஓகே, அந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தர் சொல்லுகிறதன்படி நம்ம என்ன செய்யணும். அப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியலைன்னு சொன்னா அதுக்குத்தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அனுதினமும் ஒரு அதிகாரமாவது வாசிக்கும். ஆமென், ஜெபிக்கணும். இவைகளெல்லாம் செய்யும் பொழுது கர்த்தர் அழகா எங்களை நடத்துவார். இதற்கு ஒரு பெரிய வரம்பற்ற ஊழியக்காரெல்லாம் தேவையில்லை. எங்களோட வாழ்க்கையை நாங்க நடத்துவதற்கு, எங்களோட குடும்பத்தை நாங்க நடத்துவதற்கு ஆண்டவர் எங்களோட பேசுவார். எங்களோட பிள்ளைகளை நடத்துவதற்கு கர்த்தர் எங்களோட இடைப்படுவார். அடுத்த காரியம் நம்ம பார்ப்போம். 6வது வசனம் வாசிப்போம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. சரி, 6வதா? ஓகே, அப்ப கவனிங்க. அடுத்தது ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்கு அவருக்கு என்ன தேவை? இந்த இடத்துல என்ன அவருக்கு தேவைப்பட்டது? ஒரு கச்சாடி. என்னது? கச்சாடி தானே. ஒரு கச்சாடி அவருக்கு தேவைப்பட்டது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்கு ஒரு பாத்திரம் தேவை. ஆமென். இந்த பாத்திரம் எப்படி இருந்தாலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். கழுதையை கொண்டு பேசினாரா? பேசினார். இந்த இடத்துல இந்த பாத்திரம் இந்த கச்சாடி என்னத்துக்கு வைக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா அவங்க உள்ள வரும்பொழுது யூதர்கள் அந்த தண்ணியை எடுத்து காலை கழுவுறதுக்கு வச்சிருந்ததுதான் இந்த பாத்திரம். ஆமென். ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரம். அங்க எவ்வளவோ அழகான பாத்திரம், பெரிய கல்யாண வீடு தானே, எவ்வளவு அழகழகான பாத்திரம் எல்லாம் இருந்திருக்கும். ஆண்டவர் அதையெல்லாம் தெரிஞ்சு கொள்ள இல்லை. அவர் தெரிந்தெடுத்தது கால் கழுவுற ஒரு பாத்திரத்தை. ஆமென். நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஊழியத்துல யாரையும் எடுத்து பயன்படுத்துவார். அதுக்கப்புறம் அவனவன் பாவம் செஞ்சு விழுந்தா அது அவங்கவுங்க பிரச்சனை. பட் ஊழிய கண்டு வரும்பொழுது ஒரு காலமும் நம்ம என்ன பார்க்க முடியாது, குவாலிட்டி பார்க்க முடியாது. ஆமென். எந்த பாத்திரத்தை கொண்டும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அதுக்கப்புறம் பாத்திரம் தன்னை தேவனுக்குள்ள பலப்படுத்தி தேவனுக்குள்ள தங்களை பலப்படுத்தி ஜெபித்து வேதத்தினுடைய பிரமாணங்கள் கட்டளைகளின்படி நம்ம கடந்து போகிற பொழுது கர்த்தர் இன்னும் அதிகமாய் அந்த பாத்திரங்களாகிய எங்களை அவர் என்ன செய்வார்? பயன்படுத்துவார். ஆமென். அதான் இங்க அந்த காரியத்தை குறிக்கிறது. ஏனெண்டா கர்த்தர் அந்த அந்த திராட்சை ரசத்தை மண்டவங்க சொல்றாங்க, இவ்வளவு ருசியான இந்த திராட்சை ரசத்தை நீ ஏன் கடைசியாய் தர்றா என்று கேட்கிற அளவுக்கு ஆண்டவர் செய்த அந்த அற்புதத்தின் நிமித்தம் அந்த திராட்சை ரசம் இருக்குதுன்னு சொன்னா அதற்கு பயன்படுத்தின அந்த பாத்திரம் கால் கழுவுறது. அதனால பாத்திரம் எப்படி இருந்தாலும் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென். அழைப்பு இருக்கா? தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரா என்கிற அந்த நிச்சயம் பெற்றிருந்தோம் என்று சொன்னா நம்ம அதற்காக நம்ம பிரயாசப்படும் பொழுது, காரியங்களை செய்கிற பொழுது கர்த்தர் எந்த மனிதனையும் பயன்படுத்தி அவருடைய அற்புதங்களை செய்வதற்கு அவர் என்ன செய்வார்? வாய்ப்பார். அதனால ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை செய்வதற்கு அந்த பாத்திரம் கச்சாடியை பயன்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நாங்க ஒன்றுக்கும் உதவாதவர்கள், இல்லைன்னா தள்ளப்பட்டவர்கள், இல்லைன்னா ஒதுக்கப்பட்டவர்கள், இல்லைன்னா நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று சொல்லி நம்ம கவலைப்படுத்தவில்லை, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் அவர் அற்புதத்தை செய்ய உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்த காரியம் நம்ம பார்ப்போம். 7வது வசனத்தை வாசிப்போம். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். கவனிங்க. அடுத்த காரியம், ஒரு அற்புதம் நடப்பதற்கு என்ன சொல்லணும்டா, ஆண்டவர் சொன்னா அது தெளிவா கர்த்தர் தான் சொல்றார் அப்படின்னு தெரிஞ்சிட்டா உடனடியாக செய்யணும். ஆமென். அவங்க அங்க அவர் இயேசு என்ன சொல்றார்? அவங்கள பார்த்து வேலைக்காரரை நோக்கி ஜாடிகள்ல தண்ணீர் என்ன செய்யுங்க, நிரப்புங்கள் என்றார். இவங்க என்ன செய்யல, ஏன் நிரப்பணும், என்னத்துக்கு நிரப்பணும் என்றெல்லாம் அவங்க என்ன செய்யல, கேள்வி கேட்கவே இல்லை. அவங்க உடனடியாக என்ன செய்யறாங்க, நிரப்புகிறார்கள். அப்ப தேவன் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு கர்த்தர் எது முன்ன சொன்னா எங்களை இருதயத்துல பாரப்படுத்தினா அவங்களை எல்லாம் நம்ம செய்யணும், தாமதிக்க கூடாது.
இழுத்தடிக்க கூடாது. நம்ம அவைகளை செய்யணும். அடுத்த காரியம், அவங்கள் அந்த பாத்திரத்தை நிரம்பு என்று சொன்ன பொழுது அவங்க எப்படியா நிரப்புறாங்க? நிறைய என்று சொன்னா இதை என்னத்தை குறிக்கிறது? ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யணும், முதல்ல ஆண்டவர் சொல்லும் போது கேள்வி கேட்க கூடாது. ஆண்டவர் தான் சொல்றான்னு தெரிஞ்சுட்டா அதை செய்திடணும் ஆண்டவருடைய காரியத்துக்காக. அடுத்தது, அவங்க நிறைய நிரப்பினது என்னத்தை குறிக்குதுன்னு கேட்டா ஒரு மனப்பூர்வம். அதுதானே ஆண்டவர் அற்புதம் தானே செய்ய போறாருன்னு சொல்லி அரைவாசிக்கு நிரப்பல். அதான் அற்புதத்தை செய்ய போறார், ஃபுல்லா வரட்டும் என்று என்ன செய்யல, அவங்க ஃபுல்லாயே கொஞ்சத்தை தண்ணியோ ஊத்துவோம், என்னத்தை கஷ்டப்படுவோம், மிச்சத்தை ஆண்டவரே பெருக்கட்டும் என்று விட இல்லை. அவங்க மனப்பூர்வம் இருந்தது. அப்ப நம்ம ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு மனப்பூர்வமா செய்கிற பொழுது அது என்ன செய்யும்? அது மிகுந்த சுவையை கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு தான் 8வது 9வது வசனத்துல அவங்கள் கொண்டு போய் கொடுக்கிறார்கள் பந்தியில. அதை 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 உட்கொண்ட எல்லாரும், இப்படிப்பட்ட ருசி நிறைந்த இந்த திராட்சை ரசத்தை நீ ஏன் முதல் தராம கடைசியாய் தர்றாய் என்று கேட்கிற அளவுக்கு கர்த்தருடைய அந்த அற்புதத்தினுடைய அந்த மகத்துவம் வெளிப்பட்டது. அதனால ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய அற்புதம் எங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது அதனுடைய நம்ம எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசி நாட்கள்ல அநேக கள்ள அற்புதங்கள், கள்ள அடையாளங்கள், கள்ள காரியங்கள் நிறைய வெளிப்படும். அதுல நம்ம பார்க்கணும், தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதா. ஆமென். நம்ம டிவியில பார்க்குற வீடியோல கூட அற்புதங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறதான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்தது, ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்களா, அந்த ஊழியம் நடக்கிறத ஊழியத்தை விசுவாசிக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். ஆமென். பார்த்தோம் என்று சொன்னா என்ன செய்ய மாட்டோம்? வஞ்சிக்கப்பட்டு போக மாட்டோம். அதனால எங்களுடைய வாழ்க்கையில இந்த நாள்ல பார்த்த இந்த காரியத்தின் நிமித்தம் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். நாங்க எப்படிப்பட்ட பாத்திரமா இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.